இருக்கிறவரும் வரப்போகிறோம் ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய வருஷத்திலும் என்னை அன்போடு அழைத்து ஊழியத்தில் பயன்படுத்துகிற கனத்துக்குரிய மூத்த போதகர், அருமையான பரிசுத்தவான் தேவ மனிதர், அருமையான ஐயா மோகன் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். திருச்சபை மக்களுக்காக, இதில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்தில் ஆண்டவரனை பாரப்படுத்துகிற வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ஊழியத்திற்காக ஜெபித்த போது ஆண்டவரின் இருதயத்தில் பாரப்படுத்தின ஒரு வார்த்தையை மையமாய் வைத்து பிரசங்கிக்க நான் பாரப்படுகிறேன். சங்கீதம் 107 அதனுடைய 26, 27 வசனங்கள், 102, 26, 27 வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 102, 26, 27. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம், அவைகளை ஒரு சால்வையை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உடைய அடியாரின் பிள்ளைகள் தாபரிப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பதாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். ஒரு வார்த்தை, ஒரு சால்வையை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். கர்த்தர் யார் தெரியுமா? அவர் மாறாதவர். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஆனால் அவர் மாற்றுகிறவர். ஒரு சால்வையை போல மாற்றுவீர், அவைகள் மாறிப்போம். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் மாற்றுகிறவர். சூழ்நிலையை மாற்றுகிறவர், பிரச்சனைகளை மாற்றுகிறவர், போராட்டங்களை மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். காரணம் என்ன தெரியுமா? அவர் மாறாதவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் மாற்றுகிறார், அவர் மாற்றுகிறார். இந்த புதிய வருஷத்தில் ஒரு மாறுதலை எதிர்பார்த்திருக்கலாம். உங்கள் வாழ்வில் எதிர்பார்த்த ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் இன்னைக்கு தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மாறாதவர். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதன் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஹீப்ரூ சாப்டர் 13 verse 8, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இவ்விதமாய் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்த காலத்திலும் அவர் மாறாதவர். என்னுடைய நிகழ்காலத்திலும் அவர் மாறாதவராக இருக்கிறார். என்னுடைய வருங்காலத்திலும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். இருந்தார் என்றோ இருப்பார் என்றோ இறந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ சொல்லாதபடி நிகழ்காலத்தில் சொல்லியிருக்கிறது, அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஒரு நாளும் அவர் மாறாதவர். அற்புதம் செய்வதில் இயேசு மாறாதவர். ரட்சிப்பதில் இயேசு மாறாதவராய் இருக்கிறார். விடுவிக்கிறதில் இயேசு மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலைமைகள் மாறுகிறது, அரசியல் நிலவரங்கள் மாறுகிறது, ராஜாக்கள் மாறி போகிறார்கள், மனிதர்கள் மாறி போகிறார்கள். கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. Jesus is alive today. அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் சரித்திர புஸ்தகத்தை வாசிக்கும் போது யோபத்தினுடைய வாழ்க்கையில் சொன்ன ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யோபின் சரித்திர புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காகவே அவிதமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். 14 verse 14, ஜோப் சாப்டர் 14 verse 14. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன். எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும்? என் குடும்ப வாழ்க்கையில் எப்பொழுது மாறுதல் வரும்? என் மனைவியினுடைய வார்த்தையில எப்பொழுது மாறுதல் வரும்? பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள், எனக்கு எப்பொழுது ஒரு மாறுதல் வரும்? உறவினர்கள் எங்க போனாங்கன்னே தெரியல, என்னை தேற்ற ஆள் இல்லை, எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும்?
என் நண்பருடைய பரியாசம் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும்? பிசாசின் போராட்டம் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும்? ஸ்தோத்திரம். நிறைய பொருள் நஷ்டம் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும்? நண்பருடைய பரியாசமான வார்த்தைகள் எப்பொழுது மாறுதல் வரும்? எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்ட காலம். அவர் உணர்ந்து கொண்டார், இது ஒரு குறிக்கப்பட்ட போராட்ட காலம். இந்த வார்த்தை ரொம்ப பிடித்த வார்த்தை எனக்கு. எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினால் எல்லாம் நான் காத்திருக்கிறேன். தோத்திரம். முறுமுறுக்கல, கோபப்படல, அவசரப்படல, அவிசுவாசமா பேசல, தைரியமா பேசல. எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் எப்பொழுது மாறுதல் வரும், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருக்கிறேன். காத்திருக்கிறது இழைக்க பண்ணும். பைபிள் சேஸ், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்த கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மேம்படணும். Glory be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தெளிவாய் உங்களோடு கூட ஒரு 7 காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் சில காரியங்களை மாற்றுகிறார். நிறைய பேர் லாக்டவுன்ல பாருங்க, இன்னைக்கு இன்னும் சில தேசம் அனுமதித்திருக்கிறது சபை கூடி ஆராதிக்கிறோம். இந்தியாவில் ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கிறது, சபை கூடி ஆராதிக்கிறோம். இன்னும் அரபு தேசங்களில் பாருங்கள், இன்னும் ஆன்லைன்ல ஆராதிச்சுட்டு இருக்கிறோம், கூடி ஆராதிக்க முடியவில்லை. மேலை நாடுகள் இன்னும் பிரச்சனையா இருக்குது. மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு எப்படி ஒரு மாறுதல் வரும்? வியாபாரத்தில் ஒரு மாறுதல் வராதா? என் வேலையில் ஒரு மாறுதல் வராதா? என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வராதா? என் புருஷனுடைய சுவாபத்தில் ஒரு மாறுதல் வராதா? மாறுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் எதிர்பார்த்த ஒரு மாறுதலை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரிந்த பகுதியை நான் உங்களோடு பேச பாரப்படுகிறேன். ஜெபித்த போது கர்த்தர் பாரப்படுத்தின நினைப்பூட்டின காரியங்களோடு பேசுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். John chapter 16 verse 20. 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். பல வழியில் துக்கம் வந்திருக்கலாம். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தால் துக்கம் வந்திருக்கலாம். குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியம், அகால மரணத்தினால் துக்கம் ஏற்பட்டிருக்கலாம். எதிர்பாராத விதமாய் வியாதிப்பட்டு முடங்கினதுனால துக்கம் வந்திருக்கலாம். பிள்ளைகளின் சுவாப மாற்றத்தினால், ஐயோ என் பிள்ளை இப்படி மாறிட்டானே, என் மகன் இப்படி மாறிட்டாளே, துக்கம் வந்திருக்கலாம். எதிர்பாராத நஷ்டம் வந்ததினால் உங்கள் வாழ்வில் துக்கம் வந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் யார் தெரியுமா? துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற கர்த்தர். நீங்கள் துக்கத்தோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஒரு நாளும் தேவ ஜனங்கள் துக்கத்தோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைகள் அழுதுட்டே இருக்காங்க, துக்கத்தோடு இருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? வேதனையா இருக்கும். எப்ப மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற, சிடுமூஞ்சி மாதிரி உட்கார்ந்துருக்கிய. அழாத, அழுதைய வீட்டை கெடுத்துறாத. இப்படிலாம் பேசுறோம். அப்படின்னா நம்ம என்ன விரும்புறோம்? என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளை சிரிச்சுட்டே இருக்கணும், என் பிள்ளை ஹாப்பியா இருக்கணும், என் பிள்ளை ஜாயா இருக்கணும், என் பிள்ளை ஜாலியா இருக்கணும். விரும்பல? நீங்கள் தான் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள். யோவான் 1:12 சொல்கிறது. John chapter 1 verse 12 Bible says, அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். We are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் நானும் மகிழ்ச்சியா இருப்பதை அப்பா விரும்புகிறார். என் பிள்ளை சந்தோஷமா இருக்கிறான். உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 Corinthians chapter 7 verse 1. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. உலக பிரகாரமான துக்கம். இங்க 2 துக்கத்தை வாசிக்கிறோம். ஒன்று ஆவிக்குரிய காரியத்தின் துக்கம், என்னோட லௌகீக காரியம் உலக பிரகாரமான துக்கம் மரணத்தை கொண்டு வரும். மரணத்தை 2 எடுக்கலாம். ஒன்று சரீர பிரகாரம் மரணம், என்னோட 2ஆம் மரணம் என்றால் நரகம். வெளிப்படுத்தல் 21:8 2ஆம் மரணமாகிய நரகம். லௌகீக துக்கம் மரணத்தை கொண்டு வரும்.
அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு கர்த்தரை ஆராதிக்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளை துக்கத்தோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. நாம் துக்கத்தோடு இருப்பதை தேவன் விரும்பவில்லை. மகிழ்ச்சியா இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சில வசனங்களை டபுளா இருக்கும் நம்ம மனதில் வைத்துக் கொள்வதற்காகவே ஆண்டவர் செய்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிலிப்பியன் சாப்டர் 4 verse 4, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். அகைன் அண்ட் அகைன். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். ஒரு புதிய ட்ரெஸ் போட்ட சந்தோஷம் 2 தடவை தோச்ச உடனே சாயம் போயிரும், சுருங்கிரும், போயிரும். ஒரு புதிய வாகனத்தை வாங்கின சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்காது. கொஞ்ச நாட்கள். ஒரு சின்ன ஸ்கிராட்ச் ஆன உடனே, ஒரு சின்ன பழசான உடனே, கிலோமீட்டர் உடனே மாறி போகும். எல்லா உலக பிரகாரமான சந்தோஷம் அப்படித்தான். இதைத்தான் தோத்திரம் தேவ மனிதன் சொல்லும் போது அனித்தியமான பாவ சந்தோஷம் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் சந்தோஷம். பாடுவது, துதிப்பது, ஆராதிப்பது, ஜெபிப்பது, கர்த்தரை நேசிப்பது, பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காக வாழ்வது, ஹல்லேலூயா, கர்த்தருக்காக ஜீவிப்பது, கர்த்தருக்குள் சந்தோஷம். இது என்ன கொண்டு வரும்? பலனை கொண்டு வரும். நெகேமியா எழுதின சரித்திர புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நிறைய பிரச்சனை, ஒரு பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு. ஒரு கையில ஆயுதம், ஒரு கையில அவங்க கட்டுறதை கட்டுறாங்க. தோத்திரம். ஒரு பயம் கலந்த தைரியத்தோடு சந்தோஷத்தோடு பணிவிடைகளை செய்கிறாங்க. பாருங்க அங்க என்ன வாசிக்கிறோம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலம். The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். பணம் அல்ல பலன், படிப்பல்ல பலன், குடும்ப பின்னணி அல்ல பலன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது பலன். அதனால சாத்தானுக்கு தெரியும் இவன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தா பலனா இருப்பான். அதனால துக்கப்படுத்த பார்க்கிறான். ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு துக்கப்படுத்த பார்க்கிறான். ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வந்து துக்கப்படுத்த பார்க்கிறான். ஏதோ ஒரு பிரிவினை கொண்டு வந்து துக்கப்படுத்த பார்க்கிறான். பின்மாற்றத்தை கொண்டு வந்து துக்கப்படுத்த பார்க்கிறான். கசப்பை கொண்டு வந்து துக்கப்படுத்த பார்க்கிறான். வைராக்கியத்தை கொண்டு வந்து துக்கப்படுத்த பார்க்கிறான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் உங்கள் பலன். ஹல்லேலூயா. ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஒரு மனுஷனால மாற்ற முடியாது, ஒரு மனிதனால மாற்ற முடியாது. நான் ஒரு துண்டு பிரதியில வாசித்த சம்பவம் எனக்கு ஞாபகம் உண்டு. ஒரு நல்ல வசதி படைத்தவர், நல்ல நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள் உண்டு, நல்ல வீடு உண்டு, நல்ல வசதிகள் உண்டு, ஒரு குறைவும் இல்லை. அவருக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல ஐம் நாட் ஹாப்பி, நான் சந்தோஷமா இல்லை. அப்போ ஒரு முறை ஒரு உறவினர் அவரை ஒரு மனநிலைமை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருந்தார். ஒரு சைக்காலஜிஸ்டை அவர் கூட்டிட்டு போயிருந்தாங்க. கூட்டிட்டு போகும்போது அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். எல்லா காரியத்தையும் பேசும்போது அப்போ சொன்னாரு, இப்போ நல்ல பொண்ணா இருக்கு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், எந்த பிரச்சனை இல்லை, எனக்கு இனிமே கிடையாது, நல்லா இருக்கேன், பட் ஐ எம் நாட் ஹாப்பி. அப்போ அவர் சொன்னார், நீங்க கொஞ்சம் என்டர்டைன் பண்ணுங்க. என்டர்டைன் பண்றீங்களா? பிரச்சனையே யோசிச்சுட்டு இருக்காதுங்க. அப்போ சொன்னார், இந்த நம்முடைய பட்டணத்தில் ஒரு பெரிய கிரேட் சர்க்கஸ் போட்டிருக்காங்க, அங்கே போங்க, நல்ல விளையாட்டுலாம் விளையாடுவாங்க, பார்க்கலாம், ரசிக்கலாம். அதில் பபுன் இருக்கிறான் ஒரு கோமாளி, அவன் நல்ல சேஷ்டை காட்டுவான், வாய் விட்டு சிரிக்கலாம், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிருமா. இந்த வார்த்தை கேட்ட போது கதறி கதறி அழுதான் அவன். டாக்டருக்கே அப்படி ஒரு கேஸ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் அட்டன் பண்றாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு எப்பா அவனை சமாதானப்படுத்த பெரிய பிரச்சனையாகி போச்சு. சமாதானப்படுத்தி, நான் தப்பா என்னப்பா சொன்னேன், சர்க்கஸுக்கு போ, அதுல கோமாளி அவனுடைய சேஷ்டையை பார்த்து சேட்டையை பார்த்து கொஞ்சம் சிரின்னு தானே சொன்னேன்னு. சொன்னாரா, அந்த சர்க்கஸ்ல ஒவ்வொரு ஷோலையும் 3000, 2000, 4000 பேரை வயிறு குறுங்க சிரிக்க வைக்கிற அந்த கோமாளியா நான் தான். என் வேலை மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது, பட் ஐ எம் நாட் ஹாப்பி. உண்மை, எத்தனை உண்மை. எப்பொழுது சந்தோஷம், பணம் சந்தோஷமா மாத்திருமா? மாத்தாது. வசதியான வாழ்க்கை சந்தோஷமாய் மாற்றி விடாதா? முடியாது. ஆனால் ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அவர் எப்படி மாற்றினார்? வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் அவருடைய 4ஆம் வசனத்தை வாசிங்கள். ஐசாயா சாப்டர் 53 verse 4. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை, இயேசு பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா தீர்க்க தரிசனமாய் திட்டமாய் எழுதியிருக்கிறார். ஏசாயா என்றால் the gospel of old testament. பைபிள் 66 புஸ்தகம், அந்த ஏசாயால 66 அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். வாசியுங்கள்.
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இயேசு வெறுச்சிறுவை மனச்சிறுவை சுமக்கவில்லை, உடைய துக்கத்தை சுமந்தார். நம்புங்கள், விசுவாசியுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். இயேசுவே, நீர் என் துக்கத்தை சுமந்து விட்டீர், நீர் என் தகப்பன், நீர் என்னுடைய ஆண்டவர். ஜீசஸ் இஸ் மை ஃபாதர், ஜீசஸ் இஸ் மை லார்ட், ஜீசஸ் இஸ் மை ரிடீமர். நீங்க சுமந்துட்டீங்கப்பா, இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, பைபிள் சேஸ், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விடுகிற தேவன் அல்ல. அவர் துக்கத்தை சுமந்துட்டார், நான் ஏன் சுமக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 56 அதிகாரம் அவருடைய 7வது வசனத்தை வாசிங்கள். 56:7, 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். எப்படி மகிழ பண்றார் பாருங்க. ஒன்று, அவர் நம்முடைய துக்கத்தை சுமந்தார். இதை நீங்கள் விசுவாசித்தால் போதும், இதை நீங்கள் அறிக்கை பண்ணால் போதும். ஆண்டவரே, நீ என் துக்கத்தை சுமந்தீரேன்னு சொல்லி அறிக்கை பண்ண பண்ண உங்கள் விசுவாசத்தினாலே உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துவிடும், சந்தோஷம் வந்துவிடும். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜெப வீட்டில கொண்டு வந்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். 18 வருஷம் கூறி போய் இருந்தாள், சமுதாயத்தில் கூறி போய் இருந்தாள், குடும்பத்தில் கூறி போய் இருந்தாள், சபையில் கூறி போய் இருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா உறவினர் மத்தியில கூறி போயிருந்தால் நிமிர முடியல. ஆனால் ஒரு நாள் ஜெப வீட்டில் இயேசு கண்டார், அழைத்தார், கைகளை வைத்தாள். ஆபிரகாமின் குமாரத்தை அவளை விடுதலையாக்கினாள். ஒரு மகிழ்ச்சி வந்து விட்டது. ஜெப வீட்டில் மகிழ பண்ணுகிறார். சபை கூடி ஆராதிப்பதை அற்பமா எண்ணி விடாதீர்கள். சூழ்நிலை நிமித்தமா இப்ப ஆன்லைனும் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய இருதயம் கொதிக்குது, என்னைக்கு அந்த நாள் வரும், என்னைக்கு நாங்க சபை கூடி ஆராதிக்க போகிறோம். சீக்கிரத்துல கர்த்தர் அந்த நாளை தருவார். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஜெப வீட்டில் கொண்டு வந்தவர் மகிழ பண்ணுகிற தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாசித்து பாருங்கள், பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ, ஜெப வீடு மகிழ பண்ணுகிறது. வருஷந்தோறும் பண்டிகைக்கு போனாங்க. அந்நாளுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் அன்னைக்கு ஜெப வீட்டில் போய் அவள் அழுதாள். என்ன நடந்தது? 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். The first Samuel chapter 1 verse 18. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. அப்புறம் அவள், பைபிள் தெளிவா சொல்லுகிறது பாருங்க. ஜெப வீட்டுக்கு வந்தாள், அழுதாள். அப்பொழுது அவள் அதுக்கு பிற்பாடு அவள் துக்கமுகமா இருந்ததில்லை. நீ 2ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. கர்த்தருக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. எத்தனை வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுது. பாருங்க, ஜெப வீட்டில் மகிழ பண்ணுகிறார். ஜெப வீட்டில் மகிழ பண்ணி ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்தார். ஜெப வீட்டில் மகிழ பண்ணி மலடி என்கிற பெயரை கர்த்தர் மாற்றினார். பழைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றுகிறார். மகிழ பண்ணுகிற தேவன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தில் துக்கப்பட்டிருக்கீங்க? எந்த காரியம் உங்களை துக்கப்படுத்துகிறது? மற்றவங்க சிரிச்சு நடிக்கிறீங்க, ஆனா உள்ளத்துக்குள்ள துக்கம். நல்லா இருக்கீங்களா? குட், நல்லா இருக்கேன். ஆனா ஏதோ ஒரு துக்கம். பல வருஷத்துக்கு முந்தி கும்பகோணத்துல நான் ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒரு பெரிய கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி மேடையில் இறங்கிட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய கூட்டமான அப்படின்னாலே தனித்தனியா ஜெபிக்க முடியாதுன்னு ஒரு மாஸ் பிரேயர் நடத்தி நான் மேடையில இருந்து இறங்கிட்டு இருந்தேன். அந்த ஸ்கூல் ஒர்க் பண்ற ஒரு டீச்சர் ஒரு சகோதரியை கூப்பிட்டு பக்கத்துல, நான் ஏணில இருந்து இறங்குறேன், இந்த ஸ்டேஜ்ல இருந்து பக்கத்துல நின்று இருந்தாங்க. இவங்களுக்காக ஜெபிங்கன்னாங்க. அந்த சிஸ்டர் நான் எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டேன். ஆண்டவர் அறியாத குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்க சொன்னாங்க, எனக்கு சந்தோஷம் இல்லை, நான் தற்கொலை பண்ணலான்னு இருக்கிறேன், சூசைட் பாயிண்ட்ல இருக்கிறேன், அடிக்கடி அந்த எண்ணம் வருது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் கொஞ்சம் விசாரித்தேன், அவங்ககிட்ட நிதானமாய் பேச ஆரம்பித்தேன். நீங்க என்ன பண்றீங்க? அவங்க சொன்னாங்க, நான் கவர்மெண்ட்ல நான் ஸ்டாஃப் நர்ஸா இருக்கிறேன். அடுத்தால நான் கேட்டேன், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆமா, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என்னுடைய கணவர் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, ஜெயியா இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம். ஒருவேளை நான் யோசித்தேன், ஒருவேளை 2 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப், ஒருவேளை பிள்ளைகள் இல்லை போல தெரியுது, அதனாலதான் துக்கமா இருப்பாங்கன்னு நினைச்சு அவங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா? ஆமா, எனக்கு 4 வயசுல அருமையான ஆண் பையன் இருக்கிறான். அப்ப நான் கேட்டேன், உங்க கூட படிச்ச எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்கா? இல்ல, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல, எங்களுக்கு 1-2 பேருக்கு தான் வேலை கிடைச்சது. எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப்ல உள்ள மாப்பிள்ளை கிடைச்சிருக்கா? இல்ல, எனக்கு தான் அரசாங்க மாப்பிள்ளை. கணவர் குடிக்கிறாரா? இல்ல. ரொம்ப நைஸ், வெரி நைஸ்.
அப்ப ஏன் துக்கம் உங்களுக்கு? நான் கேட்டேன், உங்க பேட்ச்ல திருமணமா எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கா? நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லை, கடவுள் எனக்கு குழந்தை கொடுத்தார், ஏன் நீங்க சாகணும்? அவங்க சொன்னாங்க, நான் கும்பகோணத்தில் இருக்கிறேன், என் கணவர் ஈரோடுல இருக்கிறார், அடிக்கடி நாங்க சந்திக்க முடியல, எனக்கு பிள்ளைகள் வளர்க்க முடியல, நான் இந்த இவங்களோட ஸ்கூல்ல சேர்ந்து ஹாஸ்டல்ல இருக்கிறேன், என் பிள்ளைய என் மாமியார் வீட்டில் விட்டு இருக்கிறேன், பிள்ளை ஒரு இடத்துல, நான் ஒரு இடத்துல, என் கணவர் ஒரு இடத்துல, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, தற்கொலைக்கு நேராக போகலான் இருக்கேன். தலையில கரங்களை வைத்து ஜெபித்து ஆசீர்வதித்தது அவங்க சொன்னாங்க, இப்பொழுது நான் சந்தோஷமா இருக்கிறேன், என் துக்கம் என்னை விட்டு போயிடுச்சு. இயேசுவின் பாடு மரணங்களை சொன்னேன், இயேசு உங்கள் துக்கத்தை சுமந்தார். எஞ்சிய கூட்டங்களில் நான் பார்த்தேன், மிக மகிழ்ச்சியோடு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள சபைக்கு பவுல் என்ன எழுதுகிறார்? The first Thessalonian chapter 5 verse 16. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் எழுதுகிறார். எப்பவும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், துக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. துக்கம் பிசாசுடைய ஆயுதம். ஹல்லேலூயா. துக்கம் பிசாசுடைய ஆயுதம். நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பாது அவங்களுக்கு பலன். துக்கம் உங்களுடைய பலகீனம். துக்கம் உங்கள் பலகீனம். சாத்தானுக்கு எதிரி துக்கத்தை கொண்டு வருவான். சந்தோஷமா சாப்பிட விட மாட்டான், புருஷன் மஞ்சாதி சந்தோஷமா சிரிக்க விட மாட்டான், நல்ல ட்ரெஸ் பண்ண விட மாட்டான், நல்ல வாழ விட மாட்டான். அடிக்கடி சொல்லுங்க, சாத்தானே நீ என்னை துக்கப்படுத்த முடியாது, என் துக்கத்தை இயேசு சிலுவையில சுமந்து விட்டார், அவரின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. ஃபாதர் பர்க்மன்ஸ் அழகா பாடுறாங்கல்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம். சேர்ந்து பாடலாமா? கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். ஒரே ஒரு சரணம் சேர்ந்து பாடுங்க. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். ஹல்லேலூயா. காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்க துக்கத்தை அவர் சந்தோஷமா மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, அறிக்கை பண்ணுங்க, ஜெப வீடோடு சேர்ந்துருங்க, நல்ல கர்த்தர் ஆராதிங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்கள். சங்கீதம் 107 அதனுடைய 35ஆம் வசனத்தை வாசிங்கள். பக்கம் 739. அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அவாந்தர வெளி தண்ணீர் தடாகமா மாற்றுறார். வறண்ட நிலத்தை, பிரயோஜனமற்று போன நிலம், இனி விவசாயமே பண்ண முடியாத நிலம், யாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க முடியாத நிலம், மிருக ஜீவன்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்காது, மனிதனுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், அது யாருக்கும் எதுக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. ஒரு பாலைவனம், வறண்ட நிலத்தை நீர் தடாகமாய் நீரூற்றாய் மாற்றுகிறார். சில புதிய ஆசீர்வாதங்கள் சுரந்து வரப்போகிறது, சில புதிய நன்மைகள் சுரந்து வரப்போகிறது. உங்கள் வறண்ட நிலைமைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார், வறட்சி நிலைமைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த ஆண்டில் தேவன் அதை செய்ய போகிறார். ஐயா, நான் வறண்டு போயிட்டேன், ஐயா எனக்கு ஒண்ணுமே இல்லை, நாளைக்கு என்ன செய்வேன்னு தெரியாது, அடுத்த மாசம் என்ன செய்வேன்னு தெரியாது,
என் பிள்ளைகள் படிப்புக்கு என்ன செய்ய வேண்டிய தெரியாது. ஆசைப்பட்டு வீடு கட்டணும், என்னால முடியலை, வறண்டு போயிருக்கிறேன். கவலைப்படாதுங்க, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிற கர்த்தர். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு கண்டிஷன் உண்டு. ஆல் பிளஸிங் இன் ஆல் கண்டிஷன். அத்தனை ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்குட்பட்டவைகள். அதை தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில், கவனிங்க, வறண்ட நிலம் என்றால் என்ன? மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். கர்த்தர் நடத்தணும் பிரதர். அரசியல்வாதி நடத்தக்கூடாது, உலக மனுஷன் நடத்தக்கூடாது, ஒரு சினிமாக்காரன் நடத்தக்கூடாது, யாரோ உன்னை நடத்தக்கூடாது. உன்னை நடத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுங்க, அவருடைய கைடன்ஸ்க்கு ஒப்பு கொடுங்க, அவருடைய லீடிங் ஒப்பு கொடுங்க. அவர் பேசுவார். போகாத, செய்யாத. ஹல்லேலூயா. அவர் நீதியின் பாதை நடத்துகிறவர். சங்கீதம் 23 வாசிக்கிறோம்ல, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சியடையேன். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார். அவர் நடத்துகிற தேவன், புல்லுள்ள இடங்களுக்கு நேராக நடத்துகிறவர். ஆண்டவரனை நடத்தணும். நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. என் அறிவில் நடக்கக்கூடாதப்பா, யாருடைய ஆலோசனை நடக்க, நீங்க என்ன நடத்துங்க. கர்த்தர் அழகா நடத்துவார். இயேசுவை பார்க்க சாஸ்திரிகள் வந்தார்கள். இயேசுவை பார்க்க ஞானம் இருந்தது. நட்சத்திரத்தை பார்த்தோன்னு புரிஞ்சுட்டாங்க, ராஜா பிறந்திருக்காங்க. ஆனா நாளைக்கு என்ன செய்யணும்னு தெரியாத, யாருடைய சதியிலேயோ மாட்ட பார்த்தாங்களே. ஏரோது சொன்னா பார்த்துட்டு வாங்க, நானும் பார்க்கணும். அவன் சதி திட்டத்துல மாட்ட நினைத்தார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ வந்த வழியா போகாத, அவன் வழியை மாற்று. கர்த்தர் நடத்தும் போது உனக்கு ஒரு புதிய பாதை, கர்த்தர் நடத்தும் போது ஒரு புதிய தரிசனம், கர்த்தர் நடத்தும் போது புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய கிருபைகளை கர்த்தர் தருகிறார். நீங்க மனுஷனுடைய அறிவில் நடக்க போறீங்களா, கர்த்தர் காட்டுற வழியில் நடக்க போறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், வழி இதுல நடவுங்கள். மனுஷனுக்கு சுமையாய் தோணுகிற வழி உண்டு, முடிவ மரண வழிகள். ஆனா நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, கர்த்தர் நடத்துகிற பாதையில ஜீவன் உண்டு, அந்த பாதையில மரணம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்தமும் நடத்தி மகாவரட்சியாளர்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி, கர்த்தர் நித்தமும் நடத்துகிறவர். சொந்தக்காரன் சில நாள் நடத்துவான், சில நாள் நடத்த மாட்டான். அப்பா அம்மா கூட குறிப்பிட்ட நாள் நடத்துவாங்க. திருமணம் பண்ணி நல்ல திருமணம் பண்ணுவாங்க, பல லட்சங்களை செலவழிப்பாங்க. 50 லட்சம் ரூபாய் செலவழிக்கலாம் உண்டு, கோடிக்கணக்கான பணம் செலவழிக்கிறோம் உண்டு. ஆனா நல்ல பெற்றோர் என்ன சொல்றாங்க தெரியுமா? மேரேஜ் ஆகி சின்ன சின்ன பிரச்சனை வந்த உடனே, இங்க பாரு, உன் புருஷனோட சேர்ந்து வா, உன் புருஷன் இல்லாம நீ வராத, தாந்து போ, பொறுமையா போ, சகிச்சு போ. நாங்களும் இந்த பாடம் தான் கடந்து வந்தோம். அப்ப நம்ம நினைக்கிறோம், அப்பா அம்மா கைவிட்டாங்களோ. சில நேரம் பெற்றோர் கைவிடலாம், தாய் தன் பாலகனை மறக்கலாம், மறப்பாள். ஆனா கர்த்தர் நடத்துவார். குருடர்களை அவர்கள் அறியாத வழியில் நடத்துகிறவர். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது அல்லவா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில கண் வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். இந்த வருஷத்துல சொல்லுங்க, என் பிள்ளைகள் திருமணத்தை நீங்க நடத்துங்கப்பா, என் பிள்ளைகள் எதிர்காலத்தை நீங்க நடத்துங்கப்பா. நாங்க ஏதோ நடத்தி மாட்டிடக்கூடாதப்பா, எங்களுக்கு தெரியாத இடத்துல நாங்க மாட்டிடக்கூடாது, நீங்க எங்களை நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. சில நேரம் பக்கத்துலலாம் நல்ல திருச்சபைகள் இருக்கு, ஆராய்ச்சி. நான் சின்ன பையனாக இருந்தபோது நல்ல பாடல்லாம் போடுவாங்க. அதில் ஒரு பாடல் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் உண்டு. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. அதில் இன்டர்லோட் வரும், சின்ன வார்த்தை, இருளறைந்த உலகம் அதில் துன்பம் என்ன இருக்குதையா, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. அறிவின்படி நடந்துடாதுங்க, அனுபவத்தை நடந்துடாதுங்க, சாமர்த்தியம் நடந்துடாதுங்க, அரசியல்வாதி வழியில் நடந்துடாதுங்க, சினிமாக்கார வழியில் நடந்துடாதுங்க. ஆண்டவர்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அழகா பேசி நடத்துவார். வசனத்துல பேசுவார், சொப்பனத்துல பேசுவார், பிரசங்கம் மூலம் பேசுவார், தீர்க்க தரிசனமா பேசுவார். அழகா உங்களை நடத்துவார். கர்த்தருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தால் உடைய வறண்ட வாழ்க்கை வனாந்தரம் தண்ணீர் தடாகமாய் மாறும், நீரூற்றாய் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்த ஒப்பு கொடுங்க உங்களை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நடத்த ஒப்பு கொடுங்க. என்னுடைய சாட்சி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 12 வயசுல அபிஷேகம் பெற்றேன். 17 வயசுல +2 படிச்சுக்கிட்டு இருந்தேன். 15 வயசுல ஏற்கனவே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருந்தேன். வறுமையின் கடைகோடி எனக்கு தெரியும். ஆகாரம் இல்லை, வஸ்திரம் இல்லை என்கிற கடைகோடி எனக்கு தெரியும். வீட்டுக்கு ஒரே பையன். என் தகப்பனார் என்னை கூட்டிட்டு போய் எனக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கி தந்த ஞாபகம் எனக்கு இல்லை. கிறிஸ்தவமே வேண்டாம், பெந்தெக்கோஸ்தே வேண்டாம்னு போயிட்டேன். ஆனா 1 வருடம் கழித்து சென்னையிலே கர்த்தர் என்னை மறுபடியும் சந்தித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை சந்தித்தார். ஒப்பு கொடுத்து வந்தேன்.
என்னுடைய 18வது வயதிலே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அன்னைக்கும் கர்த்தர் என்கிட்ட பேசினார். சென்னையிலே 88 இருந்து 89, 89, 90 என்னுடைய பேசிக் தியாலஜி நான் சென்னையிலே கற்றுக்கொண்டேன். ஆரம்ப நாட்களில் 88ல் பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், இந்த அளவுக்கு அவர் அன்னைக்கு பிரபலியமாகல, அப்போ வந்தாங்க. பயங்கரமா இருக்கும் பிரசங்கம். நாங்கள் நடத்துகிற அந்த இன்ஸ்டியூட்ல கன்வென்ஷன்ல அவங்க பேசினாங்க. ஹைச்சி பக்கத்தில் சென்னையில் வில்லிவாக்கம் பக்கத்தில் கம்பரங்கம்னு இருக்கு, அதில் அவங்க பேசினாங்க. பிரசங்கத்தெல்லாம் கேட்டுட்டு நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தேன், பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு நேரம் வட இந்தியா போயிடணும், வீட்டுக்கே போகக்கூடாது. ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி ஒரு சொப்பனம் கண்டேன். ஒரு சின்ன வயல்வெளி ரொம்ப செழிப்பா இருக்கு. அதுல கொஞ்சம் ஆடுகளை என் தகப்பனார் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். திடீர்னு அந்த ஆடு மேய்க்கிற கம்பை ஏண்டது வந்து மறைஞ்சிட்டார். இதுக்கு வியாக்கியான அவசியம் இல்லை. எனக்கு குழப்பம் தெரியுமா, பிரசங்கத்தை கேட்டு எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் ஏறி இருக்கு. வட இந்தியா போயிடணும், வேண்டாம் தென்னிந்தியா, எவ்வளவு ஊழியர் இருக்கு, எவ்வளவு பாஸ்டர் இருக்காங்க, நார்த் இந்தியா போயிட வேண்டியதான். எனக்கு தந்திருந்த நல்ல அழகான சூட்கேஸ் வாங்கி தந்திருந்தாங்க, நல்ல அழகான சூட்கேஸ். அந்த சூட்கேஸ் அப்படி ஒரு அட்டைப்பட்டியில் எடுத்து வச்சுட்டு, என் துணியெல்லாம் அட்டைப்பட்டியில் எடுத்து வச்சுட்டு, எனக்கு இருந்த அந்த அழகான புது சூட்கேஸை நான் நார்த் இந்தியா மிஷினரி ஊழியத்துன்னு கொடுத்து விட்டேன். அட்டைப்பட்டியில் தான் துணியெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அவ்வளவு நான் இன்வால்மெண்ட் ஆகிட்டேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி சொப்பனம் என்ன தெரியுமா, இதுக்கு வியாக்கியானம் தேவையில்லை. உன் தகப்பனார் காலம் வரைக்கும் அவருக்கு அடங்கி இருந்து அவர் பிற்பாடு அந்த ஊழியத்தை செய்யணும் அர்த்தம். இதுக்கு என்ன வியாக்கியானம்? ஆனா நமக்கு வசனம் தெரியும் பத்தியெல்லாம். நான் காலையில் என்ன சொன்ன தெரியுமா, தொல்லையின் முறைச்சினால் சொப்பனம் பிறக்கும், நான் ஊழியத்து வர மாட்டேன், நான் சவுத் இந்தியாவுக்கு வர மாட்டேன், ஐ கோ டு நார்த் இந்தியா, அப்படிதான் நினைச்சேன். அடுத்த வாரம் எங்களுக்கு பாடம் எடுத்த ஒரு பெரிய பரிசுத்தவான் ஐபிஎஸ்ல பழுத்தப்பழம் பாஸ்டர் எம்எஸ் ஜோசப்னு சொல்லி ஐபிஎஸ்ல ஒரு பெரிய தேவ மனுஷன். அவர் ஐநாபுரத்தில் மேட்டுத்தெருவில் அவங்க அப்போ அவங்க சர்ச் இருந்தாங்க. எங்களுக்கு டீச்சிங் பண்ண வந்தாங்க. ஆசிரியர் கூட பாடம் எடுப்பாங்க. அவங்க சிரிச்சாலே போது எங்களுக்கு மகிழ்ச்சி ஆயிரும். அவர் சொன்னார், தம்பி இந்த வாரம் என் சபையில் ஒரு எழுப்புதல் கூட்டம் வச்சிருக்கிறேன், நீங்கள் பைபிள் காலேஜ் பிள்ளைகள்லாம் வந்து பாட்டு பாடி இசை வாசித்து உதவி செய்யுங்கன்னார். கேரளாலேருந்து மேத்யூ அப்ரஹாம்னு ஒரு தேவ மனிதன் அங்கே வந்து பிரசங்கித்தார். நிறைய கூட்டம், சர்ச் ஃபுல்லாக கூட்டம். அதனால நான் ட்ரம் வாசித்து அந்த சேர்லேயே உட்கார்ந்திருந்தேன். அங்கங்க போறதுக்கு இடம் இல்லை. அவர் மேடையிலிருந்து நேரம் இறங்கி வந்தார். பிரசங்க நேரத்தில் என்னோட தலையில கை வைத்தார். அவர் சொன்னார், நீ தான் நான் சம்சயிക്കുന്നത്, ஏன் நீ சந்தேகப்படுற? சொப்பனத்தில் நான் என்னோடு சம்சாரிச்சில்லே, சொப்பனத்தில் நான் உன்னோடு கூட பேசினேன், என் ஆடுகளையும் ஆட்டுக்குட்டியும் மெய்ப்பாயாக, இதுதான் நின்ற மினிஸ்ட்ரி கேட்டோ சம்சயிக்கிறது அப்படின்னு போயிட்டார். சந்தேகப்படாத. அன்னைக்கு நான் தீர்மானம் பண்ணினேன், நான் பிரசங்கத்தை கேட்டு எமோஷனலா வட இந்தியா போனோம், வட இந்தியாவை நேசிக்கிறேன், பஞ்சாப் ஊழியத்து போயிருக்கிறேன், ஜார்க்கண்ட் ஊழியத்து போறேன், ஹரியானா டெல்லி ஊழியத்து போயிருக்கிறேன், கல்கத்தால போய் இறங்கியிருக்கிறேன், ஆந்திரா ஊழியத்து போறேன், பீகார் போறேன், பல இடங்களை கர்த்தர் கொண்டு போகிறார். கர்நாடகாவில் பேசுறேன், மத்திய பிரதேசம் போயிருக்கிறேன், கேரளா போகிறேன், மகாராஷ்டிரா போகிறேன். நான் இருக்கல, ஊழியத்தை நேசிக்கிறேன். ஆனா அங்க போய் தங்கி இருப்பது, ஊழியம் செய்வது என்னுடைய எமோஷனல். நான் என் தகப்பனோட அடங்கியிருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அன்றைக்கு பேசினதை நான் தெளிவாய் உணர்ந்து கொண்டேன். சொப்பனத்தில் பேசினதை தீர்க்க தரிசனத்து மூலம் கர்த்தர் ஊர்ஜிதப்படுத்தினார். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் ஹல்லேலூயா நீங்க உறுதியா பிடிச்சிங்கன்னா ஒரு நாளும் நீங்க இடற மாட்டீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நடத்தல இருந்துட்டா வனாந்திரம் நீரூற்றா மாறும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 1:3 வாசிக்கிறோம்ல, நமக்கு தெரியல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து ஏறும் போலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு, வாசிங்க அந்த வசனத்தை, 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறுகிறது. வேதத்தில் இரவும் பகல் வேதத்துல தியானமா இருக்கணும். அப்படி நடத்துதல் வேணும். அப்படி வசனத்துல நடத்தப்படணும், தியானிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிங்கள். ஐசாயா சாப்டர் 43 verse 19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய, புது வருஷம் இல்ல, நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அது என்ன புதிய காரியம் தெரியுமா? வனாந்திரத்தில வழி, அவாந்திர வழிகளில் ஆறுகளை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. அப்படித்தான் வசனம் சொல்கிறது. புதிய காரியம், வனாந்திரத்தில வழி, அவாந்திர வழியில் நான் ஆறுகளை உண்டாக்குவேன். பழசம் மறந்துருங்க. பழைய காரியத்தை நினைச்சு எரிச்சல் அடைந்தது போதும், பழைய காரியம் நினைச்சு கோபப்பட்டது போதும்,
பழைய காரியங்களை வச்சு பயந்தது போதும், பழைய காரியங்களை வச்சு வெட்கப்பட்டது போதும். அவர் புதிய காரியத்தை அவர் செய்கிறார். வனாந்தரத்தை வழியை உண்டாக்குகிறார். சங்கீதம் 136:16 தானே சொல்லுகிறது, தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த பாலைவனங்களை பார்த்திருக்கிறேன், பயங்கரமான பாலைவனங்கள். வனாந்தரம் நம்ம ஊர் வனாந்தரம் இல்ல, ராமேஸ்வரம் ராமநாதபுரம் வனாந்தரம் இல்ல. ஹல்லேலூயா. திருச்செந்தூர் பக்கத்துல மெஞ்ஞானபுரம் பக்கத்துல வனாந்தரம் இல்ல. இது பனைமரம் இருக்குது, உடமரம் இருக்குது, நிழல் இருக்குது. ஆனா பாலைவனம், கொடூரமான பாலைவனம். எகிப்து தேசத்துல பிரயாணம் பண்ணியிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அந்த பகுதியெல்லாம் அவங்க நடந்து வந்த பகுதிகள் இன்றைக்கு அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் அவர் நடத்தினார். வனாந்தரம் நீரூற்றாய் மாறும். ஒருவேளை உங்க வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்குதோ, கர்த்தர் நடத்துகிறதுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நீங்க என்ன நடத்துங்கப்பா, நீங்க என்ன கைட் பண்ணுங்க. நீங்க சொன்ன நான் கேட்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீது கேட்டாரன், போணுமா போ, அந்த முசுக்கிட்ட செடிக்கு எழுத்தால உட்காந்துக்க, நுனி அசைம்பர் சத்தத்தை கேட்டோன்னு போ, அவனுக்கு ஜெயத்தை தருவேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. அவர் பேசுவார், தெளிவா கர்த்தர் பேசுவார். இன்றைக்கும் அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசும்போது உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் மாற்றுகிறவர், ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர். ஒரு காரியத்தை கூட நினைப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 23 verse 5. 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் தேவனாய் கர்த்தர் உண்மையில் அன்பு கூர்ந்தபடினால், தேவனாகிய கர்த்தர் உண்மையில் அன்பு கூர்ந்தபடினால், தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதம், அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். நம்முடைய தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். சாபம் உண்டு, மூதாதையருடைய சாபமா இருக்கலாம், தெரியாது. ஆனா என்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க சாபம் ஆசீர்வாதமா மாறும். வாசித்து பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. கலாத்தியன் சாப்டர் 3 verse 13 வாசிங்க. அழகா எழுதி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி வாசிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக அவர் சாபமாகி, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கினார். கல்ல தூக்கி எரிஞ்சு கொள்ளிடணும். நியாயப்பிரமாணத்தின் சாபம், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண், நியாயப்பிரமாணத்தின் சாபம். அவர் மரத்துல தொங்கி நமக்காக அவர் சாபமாயிட்டார். இன்னைக்கு நம்ம விசுவாசிச்சா போதும், நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாகிறோம். அதனாலதான் இயேசு விசுவாசிங்க ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்றது, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றது. அதனாலதான் ஹல்லேலூயா. ஆதாமுக்கு முள் சாபம், ஆனால் அந்த சாபமாகி முள்ள இயேசு தலையில ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாபத்தை நமக்காக அவர் சாபமானார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நம்மளுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் நான் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். பிரசங்கிக்கும் போது சாபத்தை குறித்து சில காரியத்தை பிரசங்கித்தேன். அப்ப அந்த பாஸ்டர் சாப்பிடும்போது இரவு நேரத்தில் எனக்கு உணவு பரமாற ஒரு சகோதரி நியமித்திருந்தார். அந்த சகோதரி ரொம்ப தாழ்மையோடு உணவு பரமாறிட்டு இருந்தாங்க. சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்நார்மலா சிரிச்சாங்க. ஸ்மைல் பண்றதுக்கும் அப்நார்மலா சிரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அவங்கள பார்த்து கேட்டேன், என்ன சிஸ்டர் சிரிக்கிறீங்களா என்னன்னு? அவங்க சொன்னாங்க, நீங்க பேசுறது 100க்கு 100 உண்மைன்னாங்க. என்னன்னு கேட்டேன். நான் ஒரு நர்ஸ், பெரிய ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றேன். எங்க டாக்டருடைய மனைவியும் டாக்டர் அம்மா, அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. அவங்க ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்தாங்க. அந்த பிள்ளையை வளர வச்சு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அவளுக்கும் பிள்ளை இல்லை, அவர் பிள்ளையோட அடாப்ட் பண்ணியிருக்கா. எல்லாமே அடாப்டில் தான் போகுது, வாரிசே இல்லை. ஏன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் டாக்டர் மறைமுகமாக செய்கிறது என்ன தெரியுமா, 5 மாதம் 6 மாதம் இப்படிப்பட்ட பிள்ளைகளை இல்லீகலாக வர்ற கன்சீவார பிள்ளைகளை அபார்ஷன் பண்ணுறதான் வேலை. இன்னைக்கு வரைக்கும் செய்கிறாங்க. அவங்க நிறைய பணத்தை வாங்கிட்டு அட்வைஸ் பண்ணி குழந்தை பெற்றெடுக்க அவங்க போதிக்கிறது இல்லை, அபார்ஷன் பண்ணிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, உயிரோடு இருக்கிற பிள்ளைய
துண்டு துண்டா வெட்டி பார்சல் பண்ணி கையில் கொடுக்கதான் அபார்ஷன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அபார்ஷன் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. 3 அபார்ஷன் இருக்கு. நான் எத்திக்ஸில் படிச்சிருக்கிறேன். ஒன்று நார்மல் அபார்ஷன். என்ன டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க, தப்பு இல்லை, நார்மல் அபார்ஷன் தப்பு இல்லை. ஆனால் துணிகரமாக வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கும்போது என்னால் வளர்க்க முடியாது, ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தோம் அபார்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணியிருந்தா நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தாயா மாதிரி இருப்பீங்களா? எங்கள் வீட்டில் நாங்கள் 7 பிள்ளைகள், 8வது நான் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை அபார்ஷன் பண்ணியிருந்தா ஏன் நான் ஒரு சபைக்கு ஒரு ஸ்தாபனத்தில் அன்றைக்கி வைஸ் பிரசிடண்டாக இருந்திருப்பேனா? என் பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்திருப்பேனா? என் சர்ச்சுக்கு நான் பாஸ்டாக இருந்திருப்பேனா? ஒவ்வொரு பிள்ளைகளுமே ஒரு திட்டம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். ஏன் இப்படி நடக்குது? அகால மரணங்கள் ஏன் இப்படி நடக்குது? ஏன் பிரச்சனை? ஐயோ ஏன் பிரச்சனை? கேளுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தோட சாபம் எனக்கு வேண்டாம், நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க சாபத்தையும் அவர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். அவர் நமக்காக சாபமாயிட்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை விடுதலையாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் சாபம் எனக்கு இல்லை, எனக்காக அவர் பாடுபட்டார், ரத்தம் சிந்தி என்னை விலைக்கிரயமாய் வாங்கி என்னை விடுதலையாக்கி எனக்காக அவர் சாபமானார். இதான் உண்மை. அவரை விசுவாசிங்கள். 4வது ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நேரம் கருதி வேகமாய் போகிறேன். சங்கீதம் 41 அதனுடைய 3வது வாசிங்கள். 41 verse 3. 41 3வது வசனம். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் நாவிலே கொடுத்தார். படுக்கையில் வியாதியாய் இருக்கிற 695வது பக்கம். படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். கவனிங்க, லிசன். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். வியாதியை மாற்றுகிற கர்த்தர். எந்த வியாதி? நான் மருந்து கைவிடலாம், மருத்துவம் கைவிடலாம், மருந்து தப்பு இல்லை, மருத்துவம் தப்பு இல்லை. சில டாக்டர் என்ன சொல்லுவாங்க, 40% தான் எங்களால் முடியும், கடவுளை தேடுங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. எனக்கு 17 வயசு இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு கேன்சர், கழுத்துல பெரிய வியாதி, தண்ணி கூட ஸ்பூன்ல தான் இறங்கும். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள், மரணப்படுக்கையில் 1 ஆண்டுகள் இருந்தாங்க. எண்ணெய் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், அவர் என்னுடைய பரிகாரி. காலங்கள் வந்த போது ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் முன்ன வந்தாங்க, முடியலன்ட்டாங்க. ஏசு எனக்கு பரிகாரி போதுன்ட்டாங்க. அது அப்படி பொட்டிச்சு. இன்னைக்கு தழும்பு மட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட எங்கள் தாயாருக்கு இப்போ 90 வயசு ஆச்சு. இன்றைக்கு வரல எங்கள் அம்மாவை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். பிறந்ததுலேருந்து ஒரு டேப்லெட்டோ இன்ஜெக்ஷன் என் தாயார் சரீரத்தில் படலை. அவங்க இன்னைக்கு மாறு தட்டி சொல்கிறாங்க, இயற்கையாக கண் பார்வை இல்லை, அவங்க சொல்கிறாங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஐ தேங்க் காட், ஐ பிரைஸ் காட். மாற்றுகிற கர்த்தர். சமீபத்தில் 2 வாரத்துக்கு முந்தி அரபு தேசத்தில் பணியாற்றுகிற ஒரு இன்ஜினியர், சபை கிளை சபையை சார்ந்தவர். ஞாயிற்றுக்கிழமை நான் அவரை சங்கீத பகுதியில் கொஞ்சம் 91ஆம் சங்கீதத்தை கொஞ்ச நேரம் பேசுங்கன்னு சொன்னேன். அவர் உண்மையை சொன்னார். நல்ல ஒரு சகோதரன், ஒரு இன்ஜினியர், எலக்ட்ரிக் இன்ஜினியர், குவைத் தேசத்திலே அவர் பணியாற்றுகிறார். அவர் சொன்னார், எனக்கு 5 முறை எனக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்கு. 5வது முறை ஆப்ரேஷன் வந்தபோது நான் சபைக்கும் சொல்லலை, பாஸ்டர்கிட்ட சொல்லலை, என் ஒய்ஃப்கிட்ட சொல்லலை, எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல, யார்ட்டுமே சொல்லலை. நானே போய் அட்மிட் ஆகிட்டேன். ரொம்ப நொந்துட்டேன். எனக்கே அந்த பிரச்சனை. அரபு தேசத்திலே நானே போய் மருத்துவமனையிலே நான் அட்மிட் ஆகிட்டேன். ரொம்ப கலக்கமாக இருந்துச்சு. யார்ட்டையும் நான் சொல்லலை. ஆனால் ஒன்று நடந்தது. எனக்கு அனஸ்தீசியா தந்த போது நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். ஒரு வெண்வஸ்திரம் தரித்த ஒரு முதியவருடைய கையில் நான் அப்படியே படுத்திருந்தேன். நான் சொல்கிறேன், அவர் சொன்னார், உன் வேலை முடியலப்பா, நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், இல்லை நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். அவர் நீ போன்னு சொல்கிறாரு, நான் போக மாட்டேன். பல நேரங்கள், பல மணி நேரங்கள் இப்படி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். குறிப்பிட்ட நேரம் நான் என் கான்சியஸ் வந்தபோது பார்த்தேன், நான் ஐசியூவில் இருந்தேன். அங்கே ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி நர்ஸ் இருந்தாங்க. அவங்க எங்கள் பக்கத்தில் வந்து கேட்டாங்க, ரொம்ப நேரம் நீங்கள் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன பிரதர்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் ஒரு முதியவருடைய கையில் அப்படியே தாங்களா என்ன வச்சிருந்தார். இங்கே இருந்து போக மாட்டேன் என்ன. அவர் சொன்னார், எனக்கு இல்லை, உனக்கு வேலை இருக்கு, நீ போன்னு என்ன சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். எந்த வியாதி? சுகரா, பிரஷரா, கேன்சரா, அல்சரா, டியூமரா, எல்லா வியாதியும் ஆண்டவரால் மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர்.
குருடனுடைய கண்களை திறந்தவர், சப்பானி நடக்க செய்தவர், ஊமையனை பேச வைத்தவர், உடவனை நடக்க செய்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எல்லா வியாதியும் மாற்றி போடுவார். நேற்று ஒரு போதகர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க மதுரையிலிருந்து. ஒரு பகுதி நிற ஒரு போதகர், தேவ மனுஷன், நல்ல ஜபிக்கிறவர், ஆண்டவர் வரங்களை கத்தர் கொடுத்திருந்தார். அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். என்னோடு தியாலஜியில் படித்த ஒரு பெரிய ஊழியர், தரமான நல்ல ஊழியர். அவர் என்னுடைய இரண்டாவது மருமகளுடைய தகப்பனார் வீட்டில் குறிப்பிட்ட நாட்கள் 2 நாட்கள் இருந்தபோது ரொம்ப முடியாம நடக்க முடியாம ஆகி டிஸ்கில் ப்ராப்ளம் ஆகி ஊந்து தான் போற கண்டிஷனுக்கு ஆயிட்டார். மதுரையில் ஒரு மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்றதுக்கு 1.5 லட்சம் பேசி ஆப்ரேஷன் பண்ணலாம் ரெடி ஆயிட்டாங்க. அந்த டைம்ல நேற்று வந்த அந்த தேவ மனுஷன் போதகர் தூத்துக்குடி பட்டணத்திலே அந்த சபைக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறார். அப்பொழுது என்னுடைய நண்பர் போதகர் அங்கே ரெஸ்ட்ல இருக்கிறார். அவரால் எளிமையாக நடக்க முடியாது, ஊந்து போறார். இவர் கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னாராம், பிரதர், ஆண்டவர் எனக்கு சொல்றார், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது, கர்த்தர் உங்க அற்புதங்களை செய்ய போகிறார், நான் கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்கிறேன். நடந்த சம்பவம் நேற்று ராத்திரி என்னோடு பேசி கொண்டிருந்தார். இவரையும் எனக்கு தெரியும், என் நண்பரையும் எனக்கு நன்றாய் தெரியும். 2 எனக்கு வேண்டியவர்கள். நண்பர் எனக்கு இத்தனை ஆண்டு காலங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30-32 ஆண்டுகள் எனக்கு நெருங்கிய நண்பர் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், glory be to God, praise the Lord. கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அவர் கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து இவரை ஜெபம் பண்ணி தூக்கி விட்டுருக்கார். நடக்க முடியாம ஊந்துட்டு ஆபரேஷன் டேனால தூக்கி விட்டுருக்கார். திடீர்னு அவர் எழும்பி கம்பியில தொங்கியிருக்காரு பாருங்க. திடீர்னு மாடியிலேருந்து ஏறி ஓடி வந்து பாஸ்டர்கிட்ட சொன்னார், பாஸ்டர், எனக்கு மராக்கல் நடந்திருக்கு, நடக்கிறேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் ஆப்ரேஷன் ஆகலை. அவர் நல்ல அருமையாக ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். வியாதியை மாற்றி போடுகிற கர்த்தர். கலங்கி போயிருக்கீங்களோ, எனக்கு இப்படி வியாதி வந்துருச்சே, அல்லது மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சோகம் உண்டு, அதை நீங்க நம்புங்க. மருந்து கைவிடலாம், மருத்துவம் கைவிடலாம், தெய்வீக சுகம் உண்டு. இயேசு கைவிட மாட்டார். ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். அவர்களை சுகமாக்குகிற கர்த்தர். தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தழும்புகளால் குணம் ஆகிறோம். இடையூறுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், சற்று பவர் போனதுனால ஐ எம் சாரி. லிசன் டு மீ. ஆனால் அதே சம்பவத்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 பேதுரு எழுதுகிறார், தழும்புகளால் குணம் ஆனீர்கள் என்று எழுதுகிறார். குணம் ஆகிறோம் என்று ஏசாயா எழுதுகிறார். ஆனா குணம் ஆனீர்கள் என்று பாஸ்ட் டென்ஸ்ல அவர் எழுதுகிறார். தழும்புகளால் குணம் ஆனீர்கள். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். நல்லா ஊழியத்துக்கு வர்றதுக்கு நிறைய சம்பவங்கள் என்ன ஆண்டவர் பயிற்றுவித்தார். 88 வருஷம் நினைக்கிறேன், பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ண புதுசுல 88 அல்லது 89 இருக்கும். சென்னையில் மெரினா பீச்சில் பெரிய படமுயற்சி கூட்டம். ஜப்பானை சார்ந்த ஜேம்ஸ் மண்டாய் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அப்படி ஒரு அற்புதத்தை நான் நிறைய பார்த்ததுல கண்ணால. சென்னையில் இருக்கிற எல்லா பைபிள் காலேஜ், மாரநாதா பைபிள் காலேஜ், பாலிவனசோல பைபிள் காலேஜ், எங்கள் ட்ரினிட்டி பைபிள் காலேஜ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு பல நாட்கள் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க வாலண்டியர்ஸ்க்கு. காரணம் நியூ கமர்ஸ் எப்படி நடத்தணும், எப்படி நீங்கள் வாலண்டியராக ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. கடைசியாக அந்த ஆல்டர் கால் டைமில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவங்க புதுசு அப்படின்னு தெரிஞ்சா ஆளுக்கு ஒரு பக்கத்தில் உட்காந்துருங்க, டிசிஷன் கார்டு எடுத்து வச்சுருங்க, அவங்க பக்கத்தில் இருங்க. நான் அவர் ஒரு நாள் ஜெபிக்கும் போது இரவு நேரத்தில் ஒரு குடும்பத்து பக்கத்தில் போய் நின்னேன். 12 வயசு பையன், பின்னால தான் தெரியும், போலியோ அட்டாக்னால கால் நடக்காம இப்படி குழலாடிக்கிட்டு இருக்குது. நடந்த சம்பவம். அப்போ அவர் சொல்றாரு, டிரான்ஸ்லேஷன் எனக்கு இப்போ வேண்டாம், நான் 10 நிமிஷம் நான் ஜபிக்க போறேன், என்னோட சொந்த லாங்குவேஜ், நான் ஜப்பான் மொழியில ஜபிக்க போறேன், நீங்களும் சேர்ந்து ஜபிங்க, இயேசு அற்புதம் செய்ய போகிறார், அற்புதம் செய்தால் மேடை கூட்டு வாங்கினார். நடந்த உண்மை சம்பவம். இந்த குடும்பம் ஆண்டவர் அறியாத குடும்பம். ஜெபம் பண்ணிட்டு இருங்க, இயேசுவே இயேசுவேன்னு கதறாங்க. நானும் பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அவர் ஜப்பான் மொழியில ஜபிக்கிற நல்ல வரமுள்ள தேவ மனுஷன். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பையனுடைய கால்கள் நிமிர்ந்தது. அந்த பையனுடைய கால்கள் நிமிர்ந்து கீழே விட்டான், நடக்க ஆரம்பிச்சான். நான் தான் ஸ்டேஜ் கூட்டு போனேன், ஓட ஆரம்பிச்சான். கத்துனாங்க பாருங்க, தாய் தப்புன, இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தெய்வம். நாங்க இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இதெல்லாம் ஊழியத்துக்கு வர்றதுக்கு ஒரு சேலஞ்சா கத்தர் அன்னைக்கே வைராக்கியப்படுத்தினார். ஆண்டவர் நல்லவர். எத்தனை சம்பவங்களை சொல்ல முடியும். படுக்கையில வியாதியாக்களுடைய படுக்கைகளை அவர் மாற்றி போடுகிற கர்த்தர், வியாதியை மாற்றுகிற ஆண்டவர். யோவான் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல இயேசு கிறிஸ்து சொன்னார், 38 வருஷம் படுத்திருந்தான், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பா. படுக்கையை மாற்றி போட்டார். அவனை ஓவர்டேக் பண்ற கூட்டம் பிந்தி வந்தாலும் சோமாகி போறான்.
யாரும் உதவி செய்யல. ஆனா இயேசு வந்தார், அவனுடைய படுக்கை அவன் மாற்றி போட்டார், படுக்கை தூக்கிட்டு அவன் நடந்தான். ஒரு வியாதியா இருக்கீங்களோ, இயேசு விசுவாசிங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. உள்ள சின்ன பலகீனா இருக்கலாம், ஊழியரா கூட இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், வேற நாடுகள்ல இருக்கலாம், இயேசு உங்களை தொட போகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் அற்புதம் இன்றைக்கு வெளிப்பட போகிறது. நீங்க விசுவாசிச்சா போதும். ஜெப நேரத்துல கையை வச்சு உங்க மேல நீங்களே ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய தழும்புகளால் குணமாகிறோம்னு சொல்லுங்க. குணமாயிட்டேன்னு விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் சுகமாக்க வல்லவர். ஐந்தாவது ஒரு காரியத்தை வாசிக்க போறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 19-20 வசனம். அந்த ஆதியாகமத்தினுடைய கடைசி அதிகாரத்துல யோசேப்போட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க அப்பா இறந்தவுடனே எகிப்துல அவங்க அண்ணன்மாரெல்லாம் பயந்துட்டாங்க. ஒருவேளை யோசேப்பு நம்மளை ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு நினைச்சு பயந்துட்டாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஏசு யார் தெரியுமா? தீமையை நன்மையாய் முடியப்படுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். ஐயோ எனக்கு இந்த தீமையாயிட்ட, இல்ல நன்மையா முடியும். தோத்திரம். தீமையை நன்மையா முடிய பண்ணுவார். விலைக்கு வித்த தீமை தான் கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். அபாண்டமான பழி சுமத்தி ஜெயிலுக்கு வந்தது தீமை தான், நன்மையாய் முடிய பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். சொந்த சகோதரமெல்லாம் வெறுத்தாங்க, நன்மையா முடிய பண்ணினார். ரோமர்ல அடிக்கடி நம்ம ஜெபத்துல எல்லாம் நம்ம அறிக்கையிடுற வார்த்தை தானே 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றிமோடு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர், தீமையை நன்மையாக்குகிறவர், தீமையை நன்மையாய் முடியப்படுகிற ஆண்டவர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள அமையப்படுவதாக. அவர் வஸ்திரத்தை மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. மாற்றி போடுகிறவர், புஸ்தக சுருளை போல மாற்றுகிற ஆண்டவர். உங்க வாழ்வில் என்ன இருக்குது? தீமையா அதை நன்மையா மாற்றுவார், தீமையை நன்மையா மாற்றுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள அமையப்படுவதாக. நன்மை உடனே செய்யும், நன்மைக்காக செய்கிறது பின்னால்தான் தெரியும். தீமைன்னு நினைக்கிறீங்களே, இது நன்மையா முடிய பண்ணுவார். தற்சமே தெரியாது, பின்னால சொல்வீங்க ஆண்டவர் என்ன கரெக்டா தான் நடத்திருக்காரு, இதெல்லாம் நடக்காட்டா என் வாழ்க்கையில் நடக்குமா? தீமை போல தெரிகிறதே, அவர் நன்மையாய் முடியப்படுகிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 30:11 வாசித்து பாருங்கள். 6வது ஒரு காரியத்தை சொல்கிறேன், வேகமாய் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்களோடு பேசட்டும். சங்கீதம் 30:11 வாசிங்கள். 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறேன். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக என் இடைக்கட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை கட்டுவீர். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறேன். புலம்பலுக்கு தமிழ்ல இன்னொரு பாத்திரோட செலம்பல் சொல்லி பார்ப்பாங்க. அப்புறம் இவங்களே புலம்ப வச்சிருவாங்க. என்ன இருந்த எதுக்கு, இந்த குடியார பேல கட்டியதுக்கு, இந்த வீட்டுக்கு வந்த நாளே நாசமா போயிட்டேன், இந்த பிள்ளைய பத்தோட அம்மியை பத்திருக்கலாம். புலம்பிட்டு இருக்கீங்களா? வியாபாரம் பண்ணி என்ன கண்டேன், நஷ்டத்துக்கு மேல நஷ்டம். அவங்களே உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. புலம்பி மனசே பாதிச்சிரும் போல தெரியுது. மனநிலைமை வியாதியா மாறிடுவாங்க போல தெரியுது. புலம்பிட்டு இருக்கீங்களா? அவங்க புலம்பல ஆனந்த களிப்பா கர்த்தர் மாற்ற போறார். ஹல்லேலூயா. பைபிள்ல 5 புலம்பலும் 109 சங்கீதம் இருக்கு. ஆனா நிறைய பேர் வாழ்க்கையில 109 புலம்பலும் 5 சங்கீதம் தான் இருக்குது. உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்லுகிறேன், உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. புலம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு துதிக்க ஆரம்பிங்க. ஐயோ ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் தேவன் இப்படி அனுமதித்தார், என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது, புலம்புகிறத விட்டுட்டு நீங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஃபாதர் பக்பன்சி அழகா பாடுறாங்கல்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஆண்டவர். எப்படி ஆனந்த களிப்பாய் மாறும்? தீமையாய் நன்மையாய் மாற யோசேப்பு தன்னை அர்ப்பணித்தார்.
அதில் முறுமுறுக்கல, பாவம் செய்யல, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். தேவன் யோசேப்போடு இருந்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2, 3, 21, 23 இந்த வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் தீமை நன்மையாய் மாறும். அவர் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிற கர்த்தர், பச்சை தண்ணீரை பலரசமாய் மாற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. புலம்பல் ஆனந்த களிப்பா மாறணும்னா ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், வீண்டெடுக்கப்பட்ட கூட்டம். மலையாளத்தில் சொன்னா வீண்டெடுக்கப்பட்ட கூட்டம், ரட்சிக்கப்பட்ட கூட்டம். இவர் ரெடீமர், நீங்க விடுவிக்கப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. மீட்கப்பட்ட ஆனந்த களிப்புடன் மகிழ்வார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, அதுதான் தாவீது சொல்றாரு, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்னை உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாம். ரொம்ப முக்கியமான வார்த்தை இது, வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே தம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். மண்ணுக்கு மண்ணா, சாம்பலுக்கு சாம்பலா, புழுதிக்கு புழுதியா போக வேண்டிய அற்பமான சரீரத்தை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் தெரியுமா? தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குகிறார். மகிமையான சரீரம்னா என்ன தெரியுமா? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழும்பின இயேசுவின் சரீரம் ஒரு மகிமையான சரீரம். ஹல்லேலூயா. நல்லா புரிந்துடுங்க. உலக மக்கள் என்ன சொல்ல, வெந்தத்துக்கு விதி முடிஞ்சவன சாகணும், செத்தவன தெக்கையோ வடக்கையோ ஒரு குறுக்கு ஒரு நடுக்கு ஒரு அமுக்கு ஒரு தமுக்குங்கிற கிடையாது. மனுஷன் ஒரு தரம் மரிப்பது பின்பு நியாயத்திற்படுவது மனுஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையான சரீரத்தை கர்த்தர் தரப்போகிறார், ஒரு உயிர் தரதை கர்த்தர் தரப்போகிறார். நமக்கு ஒரு எதிர்காலத்தை, ஒரு பரலோகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சரீரத்தை அவர் மாற்றப் போகிறார். கொரிந்து சபையில 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல அந்த சொன்ன வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42, 43. The first Corinthians chapter 15 verse 42 and 43. ஆமென். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய். நல்லா கவனிக்கணும். அதை அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். ஒரு மனிதனுடைய சரீரத்தை குறித்து எழுதியிருக்கிறது, அழிவில்லாத எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். எப்படி மாற்றார் பாருங்க. அழிவுள்ளத அழிவில்லாத மாற்றுகிறார், கனவீனம் உள்ளத கனவீன மகிமுள்ளதாக எழுக்கிறார். பலகீனமா விதைக்கப்படும், பலமுள்ளதாய் விதைக்கப்படும். பலகீனத்தை பலமாய் மாற்றுகிறார். ஜென்ம சரீரத்தை ஆவிக்குரிய சரீரமாய் மாற்றுகிறார். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தை மறுரூபமாக்குகிற ஆண்டவர், நம்முடைய சரீரத்தை மறுரூபமாய் மாற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. சரீரத்தை மறுரூபமாய் மாற்றுகிற ஆண்டவர். கர்த்தர் நல்லவர். ஜெபிக்க போகிறோம், ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல வார்த்தைகள் நாம் கேட்டோம். 7 காரியத்தை நன்னோடு கூட நான் தெளிவாய் பகிர்ந்து கொண்டேன். அவர் மாற்றுகிற ஆண்டவர். கீபோர்ட் ஆஸ்கணும். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தரை விட்டுட்டு வா. ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர். வியாதியின் படுக்கையை அவர் மாற்றி போடுகிற ஆண்டவர். வியாதியின் படுக்கையை அவர் மாற்றி போடுகிற கர்த்தர். ஒருவேளை வியாதியில் இருக்கீங்களா? உங்க படுக்கை கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தரை விசுவாசிங்கள். ஐயா, எப்ப நடக்கும்? விசுவாசிங்க. ஆண்டவர் செய்வார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆயிரக்கணக்கான சாட்சிகள் உண்டு. Glory be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். ஒருவேளை தீமை நினைக்கிறீங்களா? எல்லாம் எனக்கு தீமையா இருக்கு, பிசினஸ்ல எனக்கு தீமை நடக்குது, என்னுடைய தொழில தீமை இருக்குது, வேலையில தீமை இருக்கு. தீமையை அவர் நன்மையாய் முடிய பண்ணுகிற இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஆண்டவர். புலம்பலை
ஆனந்த களிப்பாய்மா. எதை பத்தி புலம்பிட்டு இருக்கீங்க? ஐயோ அப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், புலம்பிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறார். இயேசுவை நம்புங்கள், இயேசுவை விசுவாசிங்கள், இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive today. Is a living God. Hallelujah. நம்முடைய அற்பமான சரீரத்தை ஒரு மகிமையின் சரீரமாய் மாற்ற போகிறார். அவரை போல என்ன மாற்ற போகிறார். இப்பொழுது பிள்ளைகளாக இருக்கிறோம், எனக்கு எவ்விதமாய் இருப்போம் என்று தெரியாத அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாய் நம்மையும் அப்படி மாற்ற போகிறார். இது தான் தெசலோனிக்கே சபைக்கு 4ஆம் அதிகாரத்தில் 1 தெசலோனிக்கேயில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடுக்கு நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் இன்றைக்கும் அவரோடு இருப்போம். அல்லேலூயா. ரொம்ப தெளிவாய் அந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. தெளிவாய் வாசித்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மிக தெளிவாய் 102ஆம் சங்கீதத்தில் ஹல்லேலூயா, ஒரு சால்வை போல மாற்றுவீர், அவைகள் மாறி போம். உங்கள் வாழ்க்கையில் இவைகளை மாற்ற விரும்புகிறார். தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். என்னோடு சேர்ந்து அந்த ஒரு பல்லவியை பாடி ஜெபம் பண்ணுங்க. யோபு 14:14, எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும்? எனக்கு ஒரு மாறுதல் வராதா? கடவுள் எனக்கு ஒரு மாறுதல் தர மாட்டாரா? என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வராதா? என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வராதா? நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். உங்களுக்கு ஒரு மாறுதலை கர்த்தர் தரப்போகிறார். ஒருவேளை நீங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீங்க வீட்டில் இருக்கலாம், ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கலாம், ஒருவேளை டிராவலர் இருக்கலாம். எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாறுதலை எதிர்பாருங்கள். மனிதனால் மாறுதலை தர முடியாது. உலகத்தையே சரித்திரத்தை மாற்றி அமைத்தவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. ஜீசஸ், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. சொல்லலாமா? கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். ஜெபம் பண்ணலாமா? வியாதிஸ்தர் இருந்தா நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை நீங்க பஹ்ரைன் தேசத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், ஒருவேளை துபாயில் இருக்கலாம், ஒருவேளை சவுதி அரேபியாவில் இருக்கலாம், ஒருவேளை மேல நாட்டில் இருக்கலாம், எங்க ஒருவேளை இந்தியாவில் நீங்க இருக்கலாம். எங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்க மேல உங்க கையை வச்சுக்கிடுங்க. ஜெபிக்க போகிறேன். இயேசு ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசம் தான் அதுல முக்கியமான காரியம். ஒரு பெரிய மாற்றத்தை அவர் தரப்போகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 38 வருஷம் மாறல. அநேகருடைய மாற்றத்தை பார்த்து பார்த்து ஏங்கி 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 எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, என்னையும் இயேசு வாழ வைக்க மாட்டாரா, எனக்கு ஒரு மாறுதல் வராதான்னு காத்து போயிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு மாறுதலை கர்த்தர் தரப்போகிறார். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய ஆவிக்குரிய மாறுதல் வருவதாக இயேசுவின் நாமத்தில். இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி நான் ஜெபிக்கிறேன். எந்த மாறுதல் எதிர்பார்க்கிறார்களோ மாறுதல் இயேசுவின் நாமத்தில் வரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரே மக்கு ஸ்தோத்திரம். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாறுதல் வருவதாக. வியாதியோடு விசுவாசத்தோடு கை வைத்து ஜெபிக்கிறவர்கள் மேல் இப்பொழுதே நரம்புகள் எலும்புகள் தசைகளில் வல்லமை பாய்வதாக இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறைவதாக. Hallelujah. சகல பலகீனங்கள் வெளியேறட்டும். All disease come out the name of Jesus right now, Lord.
பலகீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே, தேவ மனிதரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, கவனிக்கிற ஒருவரையும் ஆசீர்வதிங்க. நீர் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மாறுதலை கட்டளையிடும். மாற்றத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள் யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டது போல இவர்கள் வாழ்க்கையிலும் மாறுதலை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். வாய்ப்புக்கு நன்றி. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.